भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। சாமி ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. இப்போ இந்த ஃபாதர் அண்ட் மதர் அப்போ சைல்டு, இப்போ அந்த குழந்தை வந்து கரூரில் உருவாயிட்ருக்கு இல்லைங்க சாமி. அப்போ அந்த 4.5 months தான் அந்த ஆத்மா வந்து உள்ளே நம்ம இதாகுதுன்னு நம்ம நீங்கள் சொல்வீங்க. அப்போ அந்த ஃபாதர் அண்ட் மதர் சைல்டு வந்து உருவாகிறப்ப ஜெனட்டிக்கலி எல்லாமே ப்ரீ டிட்டர்மெண்டாக ஆகிட்டுருக்கு. அக்கார்டிங் டு சயின்டிஃபிக்காக அந்த பாடி உள்ளே இருக்கிற அந்த மசில்ஸ்லேருந்து டிஷ்யூஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து குழந்தை வந்து அந்த 4.5 மாதத்தில் உருவாக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு இல்லைங்களா. அப்போது அந்த ஆத்மா வந்து அந்த 4.5 months தான் அந்த பாடிக்குள்ளே உள்ளே வருது இல்லைங்களா. அந்த டைமில் அந்த ஆத்மாவுக்கு ப்ரீ டிட்டர்மைண்டாக அந்த ரிலேஷன் ஃபாதர் அண்ட் மதருக்கு வந்து அந்த ஆத்மா உள்ளே வருது இல்லைங்களா. அந்த ஆத்மாவுக்கு ஃபாதர் அண்ட் மதரோ இல்லை அந்த ஃபேமிலியோட கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் ஆர் ஆன்சிஸ்டர்ஸ்க்கு அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்குமா? அந்த உள்ளே வர அந்த புது ஆத்மாவுக்கு அந்த ஃபேமிலி ட்ரீயில் ஏதாவது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா? இல்லை என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆத்மா தான் அந்த குழந்தையோட உடம்புல வந்து இதாகுமா? கட்டாயம் ஒரு ரிலேஷன்ஸ் கட்டாயம் இருக்கும். எந்த விதமான உறவுமே இல்லாதவங்க திடுதுப்புன்னு யாருக்கும் பிறக்கிறதில்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாய் தந்தை 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட குழந்தை ரெடியாக இருக்கும். அவர்கள் ஜீவர்கள் எங்கே இருப்பாங்க? ஆனால் குழந்தையாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஜீவனாக பித்ருலோகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இறந்தவர்கள் எல்லோருமே அடுத்து ஒரு உடம்பு கிடைக்கிற வரைக்கும் தங்கும் இடம் ஒன்று இருக்குது, வெயிட்டிங் ரூம். அந்த வெயிட்டிங் ரூமுக்கு வந்து பித்ருலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு உலகம். அங்கே சகல வசதிகளும் இருக்கும். அவங்களுக்கு படுக்கை அறை, அவங்க வாழ்வதற்கு இருக்கிற இடம், அதில் உணவெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வசதியும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி தான் இருக்கும். நம்ம எப்படி பித்திருக்கள் நம்ம பிண்டம் தருமோ, நம்ம அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்கிறத பொறுத்து அவங்களுக்கு வசதிகள்லாம் அவங்க கொடுப்பாங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் படிக்கிற பசனுக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மா வந்து பணம் அனுப்புகிறீங்க படிக்கிறதுக்குன்னு வைங்க. அவங்க அந்த பணத்துக்கு ரெடி பண்ணிட்டு அவன் அந்த ஒரு வீடை வந்து வாசல் வாங்கி அவன் படிக்கிறான். ஒரு பெரிய ஏழை விவசாயி ஒருத்தர் வந்து சென்னையில் பையனை படிக்க வைக்கிறாரு. பணக்காரர் ஒருத்தர் சென்னையில் படிக்க வைக்கிறாரு. அவனுக்கு மாதம் வந்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த பள்ளிக்கூட ஃபியூஸோ காலேஜ் ஃபீஸு அதுக்கப்புறம் அவன் தங்குவதுக்கு உணவெல்லாம் அப்பா வந்து உழைச்சி தான் கொடுக்குறாரு. என்னோட படித்தவங்கெல்லாம் கூட கிராமத்துலேருந்து வந்த பையனுங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு கொடுக்குறத அவன் சொல்லுவான். அவன் வந்து அதை அதிகமாக செலவு பண்ண முடியாது. அதுபோல் பித்ருலோகத்தில் இருக்கவங்களுக்கும் நாம் கொடுக்குற பொருளை வச்சு அவங்க வந்து வசதி வாய்ப்பில் பயன்படுத்திக்கிறாங்க. எத்தனை காலம் அந்த பித்ருலோகத்தில் இருப்பாங்க அப்படின்னா அடுத்து ஒரு உடம்பு கிடைக்கிற வரைக்கும். அந்த உடம்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஈட்டிய பாவ புண்ணியங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க இருக்கிறாங்க. நாம் சில பேர் கடமைப்பட்டிருப்போம். ஒரு 5 மாதம் வயிறு முட்டை பால் குடிச்சிருக்கிற அம்மா கிட்டேன்னா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அம்மா மறுபடியும் பிறந்தாள்னா அவளுக்கு நான் பால் கொடுக்கணும். அப்போ நான் ஆம்பளையாக பிறக்க முடியாது, பொம்பளையாக தான் பிறக்கணும். எந்த வீட்டில் நான் பொம்பளையாக பிறப்பேன்? அப்போ யாருக்கு நான் இருப்பேன்? என்ன, என் தாய்க்கு நான் இருப்பேன். அல்லது என் தாய் எனக்கு மகளாக பிறக்கணும், மகனாக பிறக்கணும். இதெல்லாம் முன்கூட்டியே ஒரு விதி வேலை செய்துகிட்டே இருக்குது. இந்த திருஷ்டமான உலகத்தில் விதிகளை நம்ம வந்து சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இது இங்கே தான் இருக்கும், அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு கேரம் போர்டில் ஒரு காயின் அடித்தோம்னோட இது எங்கெல்லாம் போய் நிற்கும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிவிடும் ப்ரோக்ராமே. நீங்கள் ஒரு காயினை வச்சு எந்த ஃபோர்ஸை கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு உங்கள் செல்ஃபோன்லேயே அந்த கேமெல்லாம் இருக்குது. அது நீங்கள் உதைக்கும் போதே அது எந்த திசையில் போகும், எங்கே பாக்கெட்டில் விடும், எத்தனை காயில் அது படும், எந்தெந்த காய் எங்கே போகும்னு முன்னாடியே சொல்ல முடியுது. இது மாதிரி ஒரு ஜீவன் இந்த பூமியில் எங்கே பிறக்கும், அது பிறந்தனா என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. கேரம் போர்டில் இருக்கக்கூடியது காயின் ரொம்ப கம்மி. அதுக்கு இருக்கிற ஒரு வினைன்னு செயல்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விரலை கொடுக்குற ஃபோர்ஸு
அந்த டைரெக்ஷன், அந்த அந்த டேபிளினுடைய ஸ்மூத்னஸ், எவ்வளோ அது ஃப்ரிக்ஷன் கொடுக்குது, எவ்வளோ கிராவிட்டி பூமி அதை இழுக்குது. இதே கேரம் போர்டை கொண்டு போய் ஸ்பேஸில் போய் விளையாடினீங்கன்னா அது இங்கே கிராவிட்டி இல்லாத இடத்துல அது வேறு மாதிரி விதி வேலை செய்யும். இப்போது ஒரு நிகழ்ச்சியினுடைய கட்டுப்படுகின்ற காரணிகள், ஃபேக்டார்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஃப்யூச்சர், அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டார்ஸ், காரணிகள் அதுக்கு உள்ளே வருது அப்படின்றத நம்ம கணக்கிட்டு சொல்லிடலாம். விவசாயிகள் கூட ஓரளவுக்கு கணிச்சு சொல்லிடுறாங்க. ஆனாலும் எல்லாராலும் கணிக்க முடியலல்ல. திடீர்னு தஞ்சாவூரில் அதிகமாக மழை பெஞ்சு இப்படி இடுபொழைக்கு தண்ணி வந்துடுச்சு, எங்களுடைய நெல்லெல்லாம் போச்சு அப்படின்னு அழறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சோக கதையை நம்ம கேட்குறோம். ஏன் நம்மளால் முன்கணிக்க முடியல? முன்கணிக்க முடியும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய காரணிகள் எண்ணற்றதாக இருக்குது. இப்போ மனிதன் ஒரு அடுத்த பிறக்க போகிறான்னா எந்த இடத்துல பிறக்க போகிறான், யாருக்கு பிறக்க போகிறாங்கிறது பல காரணிகள் நிச்சயம் பண்ணுது. அவன் யார் யாருக்கெல்லாம் உறவாக இருந்து அனுபவித்தானோ அந்தந்த உறவுக்கு அவன் பணி செய்ய வேண்டியிருக்குது, திருப்பி கொடுக்க வேண்டியது கடனை. தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கடனை தந்தையாக இருந்து மகனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். மகனாக தந்தை தான் பிறப்பார், அல்லது தாத்தம் பிறப்பான், அல்லது பூட்டம் பிறப்பான். இதனால் நிச்சயமாக ஒரு உறவுகள் கர்மவினை சம்பந்தம் இல்லாமல் வராது. இப்போ நாமெல்லாம் கூட வந்திருக்கோம்னா கர்மவினை சம்பந்தம்லாம் வந்திருக்க முடியாது. கர்மவினை அனுபவிச்சதான் நம்ம வந்து கோயம்புத்தூரில் இந்த இடத்துல இருந்து இந்த நேரத்தில் நம்மளால் சந்திக்க முடியுது, நிச்சயமாக இருக்குது. அப்புறம் இந்த 4.5 மாதம் அப்படின்ற கணக்கு, இந்த குழந்தை, இந்த அம்மா அப்பா தான் நமக்கு வரணும்னா அந்த பாவ பண்ணிக்கு ஏற்ற மாதிரி தான் உடம்பு அமைஞ்சிருக்கும். அம்மா அப்பாவுக்கே வந்து 5 குழந்தை பிறந்திருக்கும், 5 குழந்தைக்கு வெவ்வேறு உடம்பு கிடச்சிருக்குது. அந்தந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி பித்திருவில் இங்கே வந்து பிறக்கிறாங்க. அப்பா வந்து முதல் குழந்தை பிறகு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் இதே அம்மாவுக்கு. ஏன்னா இவர் 6வது குழந்தையாக பிறக்கணும். இப்போ 6வது குழந்தை பிறந்தால் 5 பேருக்கு சாப்பிட்ட மீதி தானே இவங்க கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் கர்ம வினைகளெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறது நம்மளால் முடியாது, அது பகவானுக்கு தான் முடியும். நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது. சம்பந்தம் இல்லைன்னா நம்ம சம்பந்தம் வரவே முடியாது, இது புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அது வரைக்கும் அந்த உடம்பு இவனுக்கு தயாராகுது. வீடு நீங்கள் குடி போகிறதுக்கு முன்னாடி, கிரக பேசுறதுக்கு முன்னாடி வீடு தயாராகிட்டு இருக்குது. அன்றைக்கி வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க வீடை, வீட்டுக்குள்ளே போகலை. ஆனால் வெளியே இருந்துக்கிட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. அப்புறம் அப்பப்போ நீங்கள் மாடிஃபிகேஷன் சொல்கிறீங்க, இதை கொஞ்சம் உயரமாக கட்டுங்க, இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் வைங்க, இதை நகர்த்தி வைங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இதே போல் ஜீவனம் அம்மா அப்பா பக்கத்தில் தான் இருக்கும், உள்ள நுழையாது, காத்துக்கிட்டு தான் இருக்கும். அங்கே பித்திருலோகத்துலேருந்தே அது வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம், ஆனால் நமக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. இதெல்லாம் அதிசயமான சில தகவல்கள், உலகத்துக்கு தெரியாத விஷயம். சில சமயத்தில் இந்த அம்மா அப்பா தான் தேர்வு பண்ணிவிட்டு இது உடம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுது 4.5 மாதம் உள்ளே போகணும்ல, அந்த குடும்பத்தில் இது எதிர்பார்க்காத நெருக்கடி ஏற்படுது. சில பேர் ஆகாமியத்தினால துன்பம் கொடுக்குறாங்க. பிராரப்தத்தில் இருக்க வேண்டிய துன்பத்தை காட்டிலும் அதிகமான துன்பத்தை சுற்றுச்சூழல் கொடுக்கலாம், அவன் கணக்குலேயே இல்லை. இப்போ ஒருத்தன் கொல்லப்படுறான்னா அவன் பிராரப்தம் அப்படின்னு சொல்ல முடியாது, பிராரப்தத்தில் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் ஒருத்தன் கொலைக்காரன் ஆகி அவன் வந்து புது வினையை சம்பாதிக்கிறான், அந்த வினையை அவன் சம்பாதிக்கிறது நாம் பலி ஆகிட்டோம். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு கிரெடிட் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் சீக்கிரமே அழிக்க வேண்டிய ஒருத்தன் வந்து உங்களை அழிச்சிட்டான்னா உங்கள் பிராரப்தம் வந்து அப்ரப்ட்லி எண்டட். திடுப்பென்று அந்த 70 வருஷம் சகத்து 40ல் செத்துருக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் 30 வருஷம் வாழ்க்கை அனுபவிக்கணும்னா அதே மாதிரி அனுபவிக்கிறது மறுபடியும் சூழ்நிலை கிடைக்கணும் இல்லை. இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரங்களில் இந்த பித்ருக்கள் பூமியில் வந்து தாய் தந்தையை தேர்ந்தெடுத்த பிறகு அங்கேருந்து அவங்கள பார்க்குறாங்க. இங்கே குடும்ப சூழ்நிலை சரியில்லை, வறுமை அதிகமாக இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இல்லைன்னா பிறக்காமலே இருந்துருவாங்க. அது அபார்ஷன் ஆகிடும் அந்த குழந்தை. அவங்க சொல்கிறாங்க எல்லாம் நல்லா தாங்க இருந்தது, அப்புறம் 4.5 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் அப்படி ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் டிலே பண்ணோம், உள்ளே போகாமல் பிரெயினில் வளரட்டும், மெல்ல மெல்ல அது வளரட்டும், இந்த குடும்ப சூழ்நிலை இன்னும் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலான்னு. அப்புறம் 7.5 மாதத்துக்குள்ளே வந்து வரதும் உண்டு. சில சமயங்களில் ஒன்று அலாட்டட் பாடி இருக்கும்பொழுது வேறு ஒரு ஜீவன் உள்ளே போகுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பல நேரங்களில் நடந்ததை புக்கில் எழுதியிருக்கிறேன் நான். அறிவியல் பார்வையில் மறுஜென்மம் அப்படின்னு ஒரு நூல்.
அதில் வினோதமான நிகழ்ச்சிகள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஜப்பானில் குண்டு போட்டு பர்மாவில் நிறைய பேர் செத்துட்டாங்க. ஜாப்பனீஸே பர்மாவில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க செகண்ட் வேர்ல்டு வாரில். அப்போது நிறைய ஜப்பான்காரங்க பர்மாவில் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு கொல்லி போடுறதுக்கோ அவங்களுக்கு சீமக்கடன் செய்வதுக்கோ பெற்றோர்கள் போகிறதுக்கோ வழியே இல்லை. யார் பணம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. எல்லாமே குண்டடிப்பட்டு அங்கங்கே செத்து போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பர்மாவில் அங்கேயே பிறக்கிறாங்க. ஜாப்பனீஸ் வந்து பர்மாவில் பிறக்கிறாங்க. அப்போ அப்பா அம்மா டோட்டலி வேறு ஆள், சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் வேறு வழி இல்லை. அது அட்காக் இறைவன்கிட்ட என்னென்ன அட்காக் அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் அங்கே வருது. அப்போ அங்கே பிறந்த குழந்தைகள்லாம் ஜப்பான்காரன் மாதிரி நடவடிக்கையை அது பார்க்குறாங்க அந்த குழந்தைங்க. அப்புறம் அவன் வந்து சொல்கிறான், எங்கள் ஊர்லெல்லாம் இப்படியெல்லாம் வந்து திண்ணையில் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, வேலை சுறுசுறுப்பாசுங்க அப்படின்னு அவன் வந்து குழந்தை சொல்கிறான். இந்த லுங்கி கட்டிட்டு தானே இருப்பாங்க அவங்கெல்லாம். இந்த அவங்க பேர் என்னங்க, பர்மீஸ். அவங்க தானே பர்மா பஜாரில் நமக்கு லுங்கியெல்லாம் அறிமுகப்படுத்தினவங்க கலர் கலராக. 70s 60s அவங்க தான் பர்மா பஜார் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே எல்லாருமே சாப்பிட்டதெல்லாம் அங்கே போய் தொடச்சிட்டு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்ன இப்படி இருந்து வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க இந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரையும் சுட்டுடுவேன்வான் இந்த குழந்தைங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க பார்த்தாங்க, இது ஜப்பான்காரன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. உண்மையிலே அவங்க தான் அப்படி பிறந்திருக்கிறாங்க. இதை மாதிரி விபரீதமாக இறந்தவங்க, நெருப்பில் எரிஞ்சவங்க, கிணத்துல விழுந்து இறந்தவங்கெல்லாம் உடனுக்குடன் பிறந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஆயுள் கொஞ்சம் இருக்குது. அதை முடிக்கிறதுக்காக கிடைச்ச கருவுக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. அதனால தான் நமக்கு வந்து கருவுக்குள்ளே வேறு ஒரு அலாட்டட் கரு வராமல் சம்பந்தம் இல்லாமல் ஒரு குழந்தை வந்துடக்கூடாதுங்கிறதுனால அதை சீல் பண்ணுறாங்க இந்த உச்சி துவாரத்தை. அது பேர் நமக்கு வந்து சீமந்தம்னு பேர். சீமந்தம் வச்சுட்டாங்கன்னா கரு நின்றுடும். கோச்சிக்கிட்டு பயந்துட்டு அந்த கரு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அல்லது இதை தள்ளிட்டு வேறு உள்ளே வந்துடும், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்முடைய சம்பிரதாயத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். பெரியவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. பட் அந்த சமயத்தில் வந்து இப்போ அந்த குழந்தைக்கு ஜெனட்டிக்கில் ஏதோ ஒரு ஹெரிடிட்டரி ப்ராப்ளம் கன்ஜெனிட்டல் அதெல்லாம் அது அவன் அனுபவிக்கத்தான் வந்து அதெல்லாம் அனுபவிச்சு. இப்போ அப்பாவுக்கிட்ட வந்து 1 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் ஒரு தாம்பத்திய உறவில் அவர் டெலிவரி பண்ணுறாருன்னா அதில் இவனுடைய தலைவிதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெர்ம் தானே செலக்ட் ஆகுது. அதில் போய் ஒரு ஜெனட்டிக் ஆபரேஷன் அங்கே வருது. மற்ற ஸ்பெர்ம் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் இது துடிச்சிட்டு முன்னாடி ஓடி போயிட்டு அவனுக்கு வந்து ஃபெர்டிலைசர் உடம்பு கொடுக்குது. அதில் பார்த்தோம்னா ஒரு சிண்ட்ரோம் இருக்குது, ஒரு நோய் இருக்குது. இதெல்லாம் கூட பார்த்தா மாலிகுலார் லெவலில் கடவுள் வேலை செய்கிறார். அந்த ஒவ்வொரு ஸ்பெர்மில் எது வந்து 1 கோடி ஒரு விந்து அணுவில் ஒன்று தான் அது வந்து கருவுறுது. அந்த ஒன்றை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? அதெல்லாம் அவங்க லாட்ரி டிக்கெட் மாதிரி யாருக்கோ ஒரு லக்கு அடிச்சுது அப்படிலாம் கிடையாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. ஏன்னா அது எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். அவன் எங்கேயோ வந்து பார்த்தான்னா அதெல்லாம் கவனிக்க முடியாது. நம்ம கவனிக்க நம்ம வேலைக்காரங்களாம் ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க. நம்ம எல்லாரையும் கவனிக்க முடியறதில்லை. ஆனால் இறைவன் எல்லாரையும் கவனிக்க முடியாது. காரணம், எங்கேயோ கடலேருந்து பூத கண்ணாடியில் பார்க்கல. எல்லார் உள்ளேயும் இருக்கிறார், எல்லா செல்லிலும் இருக்கிறார், எல்லா நெல்மணிலும் இருக்கிறார், எல்லா வெட்டுக்கிளியிலும் இருக்கிறார், எல்லா அணுவிலும் இருக்கிறார். அதனால் எல்லாத்துக்குள்ளே இருந்துட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய பார்க்கறதுக்கு கண் தேவையில்லை. கண் இல்லாமல் பார்க்கிறார், காது இல்லாமல் கேட்கிறார், மனம் இல்லாமல் சிந்திக்கிறார் அப்படின்னு உபனிஷத்து கடவுளுக்கு பேர் சொல்லுது. ஆனால் நம்மளை மாதிரி மனதை வைத்துக்கொண்டோ கண்ணை வைத்துக்கொண்டோ பார்த்து ஒன்று முடிவெடுக்கிறதுக்கு அவர் செய்ய வேண்டியதில்லை. கண்ணுக்கு கண்ணாகவும், காதுக்கு காதாகவும், மனசுக்கு மனசாகவும், விந்துக்குள் விந்துவாகவும் அவர் எப்போவுமே இருந்துகிட்ருக்கார். ஒருவரே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒரு சேரத்தில் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்குகிறார். இப்படி தான் நம்ம இறைவனை புரிஞ்சுக்கணும். இன்னொரு கேள்வி கேட்டார் சுரேஷ் ஜி அப்படிங்கிறது. அதை நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அவருடைய கேள்வியை? கர்மயோகத்தில் வரும் நஷ்டங்களையும் வாழ்க்கை கஷ்டங்களையும் எவ்வாறு எதிர்கொள்வது அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். அவர் சொன்னதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் தான் சுவாரஸ்யமாக இருக்குது. அவர் ஒரு ஓவியரோ ஏதோ ஒரு முறையில் ஓவியம் வரைஞ்சி கொடுத்தோம்னா அதுக்கு சன்மானமாக கொடுப்பாங்க இல்லையா?
அப்படி நிறைய பேருக்கு ஒரு 10 பேருக்கு வரைஞ்சி கொடுத்து அதில் 4 பேர் 2 பேர் மட்டும்தான் காசு கொடுக்குறான், மீதி பேர்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அப்புறம் வரதே இல்லை. இப்போ நீங்கள் கர்மயோகத்தின்படி கர்மத்தை செய், பலனை நீ வந்து விட்டு விடு அப்படின்னு சொல்கிறீங்களே, கர்ம பல தியாகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, இது எது நடைமுறை சாத்தியமா? இவருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அவர் கேட்குறார். ஒரு கர்மம் செய்தால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இவர் வந்து வியாபாரம் பண்ணுறாரு, ஓவியத்தை வரைஞ்சி கொடுக்குறாரு. இது வந்து மற்ற வியாபாரம் மாதிரி இல்லை. இது அந்த ஓவியம் பிடிக்கலைன்னா அவன் காசு கொடுக்க மாட்டான். நீங்கள் டூத் பேஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னா அவன் வந்து பிடிக்கலைன்னு அவங்க சொல்ல முடியாது. அவன் வாங்கும்போதே அதை பார்த்து வாங்கியிருக்கணும். எல்லாருக்கும் அதை தான் கொடுக்குறாங்க. டிஃபெக்ட் இருந்தால் கொடுங்க, நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஒருத்தருக்காக ஒருத்தர் தைக்கிற ஒரு பொருள், ஒரு ப்ளவுஸ் பீஸ் தைக்கிறாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான். அவங்க வந்து காசு கொடுக்காமல் போயிட்டாங்க, எனக்கு சரியில்லை, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரியான வியாபாரத்தில் கர்மயோகம் எப்படி வேலை செய்யும்? மற்ற வந்து பொருளில் பார்த்தா நமக்கு நிச்சயமாக பொருள் கிடைக்கும். மாசம்பளக்காரனு கர்மயோகம் எங்கே இருக்குது? அவங்க வேலை செய்தாலும் செய்ய விட்டாலும் லீவோடு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. கர்மயோகத்தை நம்ம எதுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல இவருக்கு பதில் சொல்லிடுறேன். பகவான் கிருஷ்ணன் கர்மயோகத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறார்? மோட்சம் அடையிறதுக்கு விருப்பம் இருக்கவனுக்கு கர்மயோகம் செய்யுங்கிறேன். நம்முடைய தம்பி இந்த வியாபாரம் பண்ணுறாரு, எழுது வரைஞ்சி பணம் சம்பாது. அவர் மோட்சத்துக்காக அதை செய்கிறாரா இல்லை பழப்புக்கு செய்கிறாரா? பழப்புக்கு தானே செய்கிறாரு. அப்போ அது கர்மயோகம் இல்லை இல்லையா? அது பழப்புக்கு எப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அது பேர் ஸ்வதர்மம்னு பேர். ஸ்வதர்மம் என்ன? உன்னுடைய தர்மம் உழைச்சி வாங்க கூலியை நீ அடித்து பிடுங்கணும். ஏன்னா நீ வாங்குகிற ஆளுங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. இப்போ போலீஸ் தர்மம் என்ன? அவங்களெல்லாம் கொஞ்சம் கொலாவி வாங்க தம்பி சாப்பிட்டீங்களா அதெல்லாம் கேட்க முடியுமா? ஸ்வதர்மம்னு வந்துடுச்சுன்னா அவருக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அவர் அடித்து தான் செய்வார். ஜெயிலுக்கு போனவொடனே முதல்ல அடி தான். எதுன்னு கேட்க மாட்டாங்க. முதல்ல ஜெயிலினுடைய பழக்கத்தை நீ தெரிஞ்சுக்க தம்பி அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் இதை மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க கர்மயோகங்கிறது வந்து பலனை விட்டுடுன்னு சொல்லலை, பலன் மீது விருப்ப வைக்காதன்னு தான் சொன்னார். இப்போ நீங்கள் வந்து இப்போ விருப்ப வச்சாகணும். நீங்கள் வரையும் போது நீங்கள் எல்லாருக்கும் விருப்ப இல்லாமல் தான் செய்கிறீங்க, உங்கள் திறமையெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் வாங்கிட்டு போகிறவனுக்கு விருப்ப இருக்குதே, அவன் இது படம் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ சரியில்லாத படத்துக்கு நான் எப்படி கொடுப்பேன் காசு? அந்த படத்தை எனக்கு யூஸே இல்லை. நீங்கள் வெண்ணெய்ங்கிறதுக்கு 3 சுழிப்பல் 2 எழுதி போட்டீங்க, அவன் எப்படி கொடுப்பான்? அதை வச்சு மறுபடியும் உங்களுக்கு எழுதணும். நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை எழுதணுன்னா அதே சில கேட்பீங்க, டபுள். நம்மக்கிட்ட இந்த சில தொழிலில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஸ்வதர்மம்ன்றதை நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னா பகவான் அதையும் தான் முன் வைக்கிறார். உன் ஸ்வதர்மத்தில் நீ எப்படி இருக்கிற அதை நீ பார்த்துக்க. உன் தொழிலில் நீ சுத்தமாக இரு. காசுக்காக தொழில் செய்யாத, தொழிலில் கிடைக்கிற ஆனந்தத்துக்காக செய். இப்போ டாக்டர் வந்து ஃபீஸுக்காகவா டாக்டராக இருக்கிறாரு? எனக்கு வந்து பேஷண்ட்டை பார்த்து அவங்களை நல்லா பண்ணணும், அவங்க முகம் சிரிக்கணும், நாளைக்கு வந்து டாக்டர் கைக்கு எடுத்து கும்பிடணும். அப்படி யாரும் வந்து திரும்பி வந்து எனக்கு சொன்னதே கிடையாது. மருந்து கடையில் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நோய் வந்தால் தான் வருவாங்க. அடிக்கடி அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு கைராசிக்கா டாக்டர்னால் அவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் நம்மளுக்கு எங்கள் ரெகுலர் பேஷண்ட்டு அவங்க நல்லா ஆகிட்டு இருக்கிறாங்க. ரெகுலராக பேஷண்ட்டு வந்தாலும் டேஞ்சர் தான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொதர்மம் இருக்குல்ல. சொதர்மம் அப்படிங்கிறது என்னென்ன? தன்னுடைய தொழிலிலேயே ஆனந்தத்தை அடைகிறது, இன்பத்தை அடைகிறது. செய்து முடித்து பலனில் கிடையாது. நிறைய பேர் செய்து முடிச்சுட்டு பலனில் தான் அவங்க ஆனந்தம் பெறுவாங்க. கர்மயோகி செய்யும் பொழுதே அவன் வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பலன் கிடைக்குது. அப்போ அந்த பலன் அவனுக்கு போனஸ் தானே. அதில் அவனுக்கு வெற்றி தோல்வின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால சொல்கிறாரு, இந்த கர்மயோகத்தில் வெற்றி தோல்வியே கிடையாதுங்கிறார். கர்மயோகத்தில் ஏன்னா கர்மத்திலே அவனுக்கு வெற்றி வந்துடுது, செய்கிறதுலையே அவனுக்கு ஆனந்தம் இருக்குது. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு வரையும் போதே ஆனந்தமாக வரைஞ்சிடறாரு, அவனுக்கு காசு கொடுத்தான்னா அது எக்ஸ்ட்ரா தானே. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா பரவாயில்ல, இப்படி நான் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் கர்மயோகம் என்பது தன் மனதை தூய்மை செய்து மனதில் இருக்கக்கூடிய விருப்ப வெறுப்புகளை தணிக்கை செய்வதற்கு தானே தவிர
ஒரேடியாக நம்ம வந்து பலன்லையே கண்ணில் வைக்காதுன்னு சொல்லலை. உன்னுடைய ஆட்டிடியூட் என்ன, உன்னுடைய ஆட்டிடியூட் என்ன, உன்னுடைய மனோபாவம் என்ன. நம்ம வரைஞ்சி கொடுத்தோம், அவன் வாங்கிட்டு போய் காசு கொடுக்கல, மனசு கஷ்டம் வருது. அப்போ ஒரு ஆட்டிடியூட் சொல்கிறாரு, சரி பகவான் இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்குறாரு, நம்ம அதை நம்ம 2 கையில் வாங்கிக்குவோம். இன்னொரு மூலம், தம்பி நான் பேசுனது வந்து 300 ருபீஸ் தான், ஆனால் நீங்கள் செய்து கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்தது, 500 வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாருன்னு வைங்க, இவங்ககிட்ட இழந்ததை அவங்ககிட்ட பெறலாம். அப்படி கடவுள் செய்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்ததுன்னா, உங்களுக்கு கடவுள் செய்ய மாட்டார், அவர் நாம தான் உஷாராக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கராராக இருந்துக்குங்க, அதுலேயும் தப்பு கிடையாது. நம்முடைய நோக்கம் கர்மயோகம், மனதை தூய்மைப்படுத்தி மோட்சத்துக்காக. அந்த தம்பி வந்து மோட்சத்துக்கு இல்லை பணத்துக்கு தான் இருக்கிறாருன்னா, அவர் தர்மப்படி எந்த மாதிரி கராராக இருந்துக்கணுமோ அது மாதிரி இருந்துக்கலாம். முதல்ல முன்பணம் வச்சுட்டு போங்க சார், அப்புறம் நம்ம மீதியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய பேருக்கு நம்மளும் வேலை கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸை ஒன்று கொடுத்துறோம். அப்போ அவர் அட்வான்ஸோடு ஓடிட்டார்னா அது மாதிரியும் இருக்குது இல்லை. உங்ககிட்ட ஆர்டிஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அட்வான்ஸ் எடுத்து நீங்கள் ஆளையெல்லாம் போயிட்டீங்கன்னா 2 பக்கமும் இந்த டேஞ்சர் இருக்குது தான் இருந்தது உலகத்தில். நாம் ஒரு ஆட்டிடியூடை டெவலப் பண்ணுறது தான் கர்மயோகம். தயவுசெய்து பகவான் கிருஷ்ணரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தொழிலை நஷ்டமடைகிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க, உங்கள் மனதை தூய்மையாக வச்சுக்கோங்க. இப்போ வட்டிக்கு கடன் கொடுக்குறவர் வந்து அவன் பாவம் ஏழை, நான் கொடுத்தேன் அப்படின்னா வட்டி வாங்காமல் இருந்துக்க முடியுமா? இப்படியே நீ கொடுத்துருந்தா நீ வந்து வட்டி வாங்க வேண்டி வந்துடும். அப்புறம் நீ வந்து உன் வீடை விற்று வட்டி கட்டிகிட்டு இருக்க வேண்டியிருக்கோம். நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது ஸ்வதர்மம்னு பேர். அந்த தர்மத்துக்குள்ளே மன தூய்மை அடைகிற வழியை பாருங்கள். அதுக்குள்ளே நீங்கள் மன தூய்மை அடைவதுக்கு என்ன வேணால், செய்யும் பொழுதே ஆனந்தத்தை அனுபவிச்சுடுங்க, செய்த பிறகு இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது கட்டாயம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இதுதான் கர்மயோகம். சுவாமிஜி, சும்மா ஜென்ரல் கொஸ்டின். இப்போது மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் வந்து 9th அவதாரமாக பிறந்து வந்திருக்காங்க. இப்போ நம்மளோட இப்போ அத்வைதம் பிரகாரம் நீங்கள் வந்து 10th ஒரு அவதாரம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதில் சாஸ்திரம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பகவான் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தள்ள தூக்கிக்கிறதோ அப்பொழுது நான் வந்து அவதரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது பகவானாக நீங்கள் பார்க்கணுன்னா சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு ஏதாவது ஒரு அதிசய பிறவிகளாக மந்திர தத்திரங்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம இப்போ எதிர்பார்க்க முடியுமா? இப்போ அவர் வந்து இப்போ கலியுகத்தில் வந்து குதிரையில் வருவாருங்கிறாங்க. இதுன்னு நம்புகிற மாதிரியே இருக்குது. அவன் ஹெலிகாப்டரில் பறக்கிற நேரத்தில் அவர் குதிரையில் வந்தால் இவர் என்ன பண்ண முடியும்? சாஸ்திரத்தில் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் உடனே நம்பிடாதீங்க. புராணங்கள் எல்லாமே கதைகள். இந்த புராணத்தில் வர்றது தான் இந்த மாதிரியான அவதாரங்கள் எல்லாம். அவதாரங்கள்னால் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒழுங்கினங்களை தட்டி கேட்கறதுக்கு கடவுள் வருவார் அப்படின்னு சொல்கிறார். அவர் எதுக்கு வருவார்? தர்மத்தை காப்பதற்காக வரார். தர்மத்தை எப்படிங்க காப்பாற்ற முடியும்? தர்ந்ததுன்னா அது கொட்டி போய் பெட்டியில் போட்டு பத்திரமா லாக்கரில் வச்சிடலாம். தர்மங்கிறது தர்மம் செய்யறவங்கிட்ட தானே இருக்குது. இப்போ மனிதர்களை தானே காப்பாற்றணும், தர்மிகளை காப்பாற்றணும். இப்போ தர்மியை யார்கிட்டேருந்து காப்பாற்றுறது? அதர்மிகிட்டேருந்து காப்பாற்றணும். இப்போ அதர்மிக அப்புறம் அழித்தா தானே தர்மம் ஓங்கும். அப்போ அவர் அழிவுக்கு தான் வரார். யார் அழிப்பார்? அதர்மிகளை அழிப்பார். ஏன் அதர்மிகளை அழிக்கணும்? அவன் வந்து அவராகவே அழிவான்னா அவன் அடுத்த பிறவி இருப்பான். அவன் அடுத்த பிறவி அவனுக்கு அது வேறு இவருக்கு வேலைலாம் பிறவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக சில நேரங்களில் மிகப்பெரிய ஒரு அவதாரமாக வருவது உண்டு. அப்படி ஒரு அவதாரத்தை எதிர்காலத்தில் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி இருக்கணும் போது இந்த கதைகள்லாம் எழுதும்போது எல்லோரும் கேரக்டர்லாம் போட்டு வராங்க. முதல்ல மீனுன்னாங்க, அப்புறம் ஆமைன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக எவால்வ் ஆகுது. அது மீன்லேருந்து தான் ரெப்டைல் வந்திருக்க முடியும், அப்புறம் ரெப்டைல்லேருந்து தான் வந்து ஒரு மம்மல் வந்திருக்க முடியும். அதனால் பார்த்தோம்னா நரசிம்மன் வராரு, பன்றி வராரு, அப்புறம் நரசிம்மன் வராரு. ஏன்னா மனிதனும் மிருகமும் சேர்ந்தா மாதிரி வராரு. எவல்யூஷன் வருது பாருங்க. அப்புறம் முழு மனிதனாக வராரு, அது கூட டுவார்ஃபாக வராரு. அப்புறம் நல்ல ஒரு கிராமத்தானா
கலப்பையோடு வராரு, அக்ரேரியன்னா. ஏன்னா அப்போ தான் விவசாயம் ஆரம்பிக்குது, மனிதன் தோன்றி விவசாயம் உண்டாகுது. அப்புறம் விவசாயத்துக்கு அப்புறம் ராஜா வராரு, பலராமன் வராரு, ராமன் வராரு, அப்புறம் கிருஷ்ணர் முழு அவதாரத்தோடு வராரு. அந்த சமயத்தில் எழுதப்பட்ட ஒரு புராணத்தில் அடுத்த அவதாரம் என்ன கேரக்டர் போடலான்னு யோசனை பண்ணியிருப்பாங்க. எங்கே போடலாம்? எல்லா அவதாரத்துலேயும் வந்து மனிதன், மீன், முதுகெலும்பி முதல்ல, அதுக்கப்புறம் வந்து ரெப்டைலு, அதுக்கப்புறம் வந்து இந்த மம்மல் பன்றி, அதுக்கப்புறம் ஹியூமன் மேன் கலந்துருக்கக்கூடிய ஒரு ஏப்பு, அது போல் சிங்கம்னு போட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவார்ஃபு, அப்புறம் ஒரு அக்ரேரியன்னா விவசாயி பலராமன், பரசுராமன், அப்புறம் பலராமன். இப்படி ஒவ்வொன்றும் வரும்பொழுது கொஞ்சம் நல்ல வாகனத்தில் வரா மாதிரி ஒரு கேரக்டர் போடுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அதனால் நீங்கள் கலியுகத்தில் வருவார், யாராவது குதிரையில் வருவார் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருங்க. அவர் வந்து புல்டோசரில் வரலாம், பெரிய பீரங்கில் வரலாம், ராக்கெட்டில் கூட வரலாம். ராக்கெட்டை குதிரைன்னு நினச்சிங்க, ஒரு பவர்ஃபுல் வாகனத்தில் வருவார் அப்படின்னு வச்சுக்கோங்க அவரை. அதனால் அந்த மாதிரி ஒரு ஆளை நம்பிக்கிட்டாதீங்க. இது சொன்ன உடனே நிறைய பேர் நான் தான் கலின்னு ஒரு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் தான் கலியில் பிறந்த கண்ணன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் அது ஒரு பெரிய கல்ட்டு ஃபார்ம் ஆகிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று உண்மையை சொல்கிறேன் கேளுங்க, இந்த யுகமெல்லாம் கூட கற்பனை தான். இந்த யுகங்கள் அப்படின்னு சொல்கிறதோ, மண்வந்தரங்கிறதோ, இதெல்லாமே கற்பனை தான். இங்கே இருக்கிற நிகழ்ச்சி, இப்பொழுது இருக்கிற நிகழ்காலம்தான் உண்மை. இனி எப்படி வரும் போகுங்கிறதெல்லாம் வந்து மனித புத்தியிலால் ஏற்பட்ட கற்பனை தான். ஆனால் பகவான் முதல்ல ஒட்டுமொத்த நான் சொல்கிற மாதிரி எல்லாம் கற்பனை, காலம் என்பதே இல்லை, நீங்கள் இருப்பது பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க மாட்டார். முதல்ல இதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவார். நீ எல்லாம் உண்மை, உலகம் இருக்குது, கர்ம வினை இருக்குது, பிறப்பிறப்பு இருக்கிறது, அதர்மம் தர்மம் இருக்கிறது, நான் வருவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் சொல்லுவார். இப்படி சொல்கிறது பேர் அத்தியாரோபன் பேர். பாவமாக இருக்கிற நம்மளை வந்து பாவப்பட்டு இவனுக்கு இவ்வளோ சொன்னால் தான் புரியும்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு கொஞ்சம் விவேகம் வந்து போச்சுன்னு சொன்னால் அப்புறம் ஆத்ம வித்யாலயத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ அங்கே வந்தோடனே குருநாதர் எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அழிச்சிடுவார். சாஸ்திரம் சொன்னதெல்லாம் சின்ன பசங்களுக்காக, இதை உத்தம அதிகாரிகள் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு. சரிங்க. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருமே வந்து இந்த சாகா கலை, வேகா கால், போகா புனல்னு ஒரு 3 சொற்களை சொல்லுவாங்க. எங்கங்க? சாகா கலை, வேகா கால், போகா புனல் அப்படி சொல்கிறாங்க. அதை பற்றியான ஏதாவது விளக்கங்கள்? யார் சொன்னாங்க? ஆன்மீக அன்பர்கள் சில பேர் அப்படி பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கேன். அதனுடைய விளக்கம் எனக்கு தெரியாதுங்க. அப்படி அது சாகா கலை, வேகா கால், போகா புனல். சரி. இந்த மாதிரி விடுகதையெல்லாம் போட்டு பேசுகிறது வந்து இந்த கவிஞர்கள் அவங்களுக்கு ஒரு பழக்கம். நேரடியாக அதுவும் வாயில் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் புரியாத மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தலையை பிச்சுக்கி விடுவாங்க. அவன் சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அவன் சொன்னவன் பொழிப்பறை கொடுத்துருக்கணும்ல. நம்ம புஸ்தகத்தெல்லாம் பொழிப்பறை எழுதிடுறோம். திருவள்ளுவர் எழுதி வச்சாரா? அப்புறம் நாம் கோனார் உரையை வாங்கி இது எல்லாத்தையும் படித்து நம்ம பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த புலவர்களுக்கு நேரடியாக நம்ம வசன நடையில் சொல்லி விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம புத்தி கெட்டினவரை அவங்களுக்கு புரிஞ்சுக்குவோம். அவங்களுக்கு கிரெடிட் ஏன் கொடுக்கணும்னு எனக்கு இருக்குது. நம்ம சொல்கிறது நாமளே சொல்லலாமே. இன்னொருத்தன் சொன்ன விடுகதைக்கு நாமே பதில் சொல்லிகிட்டு இருக்கணும். சாகா கலை. இந்த சித்தர்களுக்கு ஒரு ஆசை, இந்த உடம்பை அப்படியே பத்திரமாக நீண்ட காலம் வச்சுருக்கணும், பொன் மாதிரி வச்சுருக்கணும், அப்படின்னு மினுமினுக்கணும் அப்படின்னு. அப்படி என்ன தான் பாழா போன இந்த நாத்தம் பிடிச்ச உடம்பை பத்திரப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னு எனக்கு தெரியலைங்க. காயக்கல்பம், இந்த மருந்து அந்த மருந்து, மூலிகை இந்த மூலிகை, தைலமே சாப்பிட்றதுல நேரம் தான் அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. டயட்டு அப்படியே எங்கேயாவது ஒரு புத்தகத்தில் படிச்சுன்னா அந்த மூலிகை அரிச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துருவாங்க. அவங்களுக்கு இல்லாத நோயே கிடையாது.
உடம்பு நோயை தவிர மனநோய் வேறு அவங்களுக்கு இருக்கும். உண்மையிலே இந்த உடம்பை பாதுகாக்கிறது பெரிய மனநோய். ஒரு சில பேர் ஒல்லியாகணும்னு சொல்லி ஒரு நோய் இருக்குதுங்களே, அனுரெக்சியா, அப்புறம் புலிமியா, இன்னொருத்தன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பான், அனுரெக்சியாவும் புலிமியாவும். இவங்க எல்லாமே தேக அபிமானிகள். இந்த தேகத்தை நீண்ட காலம் வச்சுக்கணும் அப்படின்னு இந்த சித்தர்களுக்கு ஏனோ இந்த மாதிரி ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு கற்பனை. அப்படி சொன்னவெல்லாம் செத்தே போயிட்டான். சினிமாவில் கூட பாடியிருக்கேன், தங்க பசுமம் தின்னவனும் மண்ணுக்குள்ளேங்கிறான். எதுக்காக இந்த சரீரத்தை இவ்வளோ காலம் வச்சுக்கணும்? இந்த சாகா கலை என்னத்துக்கு? இந்த உடம்பை வச்சு என்னத்தை பண்ண போகிற நீ குழந்தையாக இருக்க விரும்புகிறியா, இளைஞனாக இருக்க விரும்புகிறியா? எந்த மாதிரி வயசில் உனக்கு இந்த உடம்பு வேணும்? இந்த சாகா கலையில் ஒருத்தன் 3000 வருஷம் இருக்கிறான்னு வைங்க, அந்த உடம்பு எவ்வளோ பழசப்போ? அவங்க குழந்தையாக 3000 வருஷம் இருந்தானே ஏதோ யூஸ் இருக்குது, விளையாடிக்கிட்டே இருப்பான், துன்பமே இல்லாமல் இருப்பான். அல்லது இளைஞனாக இருந்து சாகாமல் இருந்திருந்தான்னா அவனை பிடிக்கவே முடியாது, அவன் மைனர். இந்த உலகத்தில் அவன் பண்ணுற சேட்டைகளுக்கு அளவே இருக்காது. அப்புறம் இந்த 70 வயசு ஆள் வந்து சாகாமல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அவனுக்கு யார் சோறு போடுறது? அவனால் என்ன பிரயோஜனம்? அவன் ஸ்கூலுக்கும் போக மாட்டான், படிக்கவும் மாட்டான், பழைய கதையே பேசுவான். இந்த சாகா கலையெல்லாம் வேண்டாங்க. இந்த சித்தர்கள் பண்ணுற கூத்துக்கு நாம் சாகா கலைங்கிறது இந்த பிரம்ம ஞானம்தான். நான் சாகாதவன்னு தெரிஞ்சுக்கிறது தான். முதல்ல சாகா கலை, அப்புறம் வேகா காலா, அப்புறம் சாகா கலைங்கிறது ஆத்ம வித்தியம். நான் ஆத்மா, நான் பிரம்மம், எனக்கு அழிவே கிடையாது, நான் பிறந்தா தானே சாகிறதுக்கு. இது ஒரு கலையா? இது கலையே இல்லை, இது உண்மை. யாருமே சாக போகிறது இல்லைங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உடம்பு தான் சாக போகுது. நீங்கள் உடம்பு சத்து போயிடுச்சுன்னா நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்களா என்ன? இன்னொரு உடம்புல இருக்க போகிறீங்க. இதுக்கு எதுக்கு சித்தர் வேலையெல்லாம்? எனக்கு புது உடம்பு கிடைக்குது. சித்தருக்கு பழைய உடம்புலேயே 3000 வருஷம் இருக்கணும். அவன் புதுசாக வந்து பிறந்து வரும். ஏன் இந்த கிழது தள்ளாத உடம்புல உட்காந்துட்ருக்குற? செத்து தொலைச்சா என்ன மாதிரி புதுசாக பிறக்கலாமில்ல? ஒவ்வொரு முறையும் இளமை அனுபவிக்கலாம், ஒவ்வொரு முறை குழந்தை அனுபவிக்கலாம், முதுமை அனுபவிக்கலாம். நீ இது ஒரே உடம்புல இந்த உடம்புல இருந்துகிட்ருக்கிறியே அப்படின்னு அவங்க கேட்குறான். அதனால் உடம்பை நம்ம வந்து நீட்டிக்க வைக்கிறது சாகா கலை அல்ல. சாகா கலை வந்து ஆத்ம வித்தியா. அப்புறம் வேகாப் கால், அப்புறம் காலை கொண்டு போய் அடுப்பில் வச்சு வெந்துதா வேகலையான்னு பார்க்குறது இல்லை. கால்னால் காற்று. மூலக்கணலை காலால் எழுப்பி அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. மூலக்கணல்னால் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினிங்கிறது ஒரு கணல். அதை காலால் எழுப்புன்னு சொன்ன உடனே வந்து நல்லா இந்த சமணம் போட்டு அந்த கட்டவரலை கொண்டு போய் குதத்தில் வச்சு அம்பிக்கைன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தார். காலால் எழுப்பின்னா மூச்சு காற்றால் எழுப்பி பிராணாயாமத்தில் கொண்டு வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலை நான். சரி பாவம், அவர் முகத்தில் அடித்தா மாதிரி ஏன்னு சொல்லணுன்ட்டு அப்படியே செய்யுங்க, என்னைக்கா ஒரு நாள் பற்றி எரியும். மூலக்கணல் அது பிராணாயாமம் செய்து இந்த சாகா கலைக்கு வேண்டிய பிராணாயாமம் தான் சாகா கலை. அதை செய்ய. அப்புறம் போகா புனல். போகா புனல்னால் பிரம்மச்சாரியாக இருந்துக்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதுக்கு நம்ம இப்படி பெரிய விளக்கலாம், அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரிங்க. புனல்னா நீர். அந்த வாங்கிட்டா டாக்டர் கொடுங்க. சுவாமி, எல்லா விதமான அதிகாரிகளும் இருக்கிறாங்க. மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு நிலையில் அவங்க அடைஞ்ச ஸ்டேஜ், அவங்க நான் இந்த நிலையில் இருக்கிறேன், இந்த நிலையில் இருக்கிறேன்னு சீர்தூக்கி பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு மேலே நான் அடைய வேண்டிய ஒரு அதிகாரித்துவமே இல்லைன்னு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா சாமி? அது எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்க முடியும்னு சொல்லுங்க எல்லாரும். அந்த அதிகாரித்துவம் உத்தம அதிகாரியாக ஆன உடனே
அவனுக்கு என்னென்ன நிலைகள் வரும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். அப்படின்னு அதம அதிகாரி, மத்தியம அதிகாரி, மந்த அதிகாரி, உத்தம அதிகாரி அப்படிங்கிறத நாம் வழக்கமாக தமிழ் நாட்டில் சொல்லுவாங்க. கற்பூர புத்தி, கரிக்கட்ட புத்தி, வாழைமட்ட புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைமட்டை எவ்வளவு தான் நெருப்பில் போட்டால் அது பற்றி எரியாது. ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து அப்புறம் அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு காலம் ஆகும். கறிக்கட்டையை கொஞ்சம் நெருப்பில் வச்சு ஊதி ஊதி புகை போட்டோம்னா அது கொஞ்சம் பற்றிக்கும். கற்பூரம் வச்ச உடனே பற்றிக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய புத்தி நிலையிலையும் மக்கள்கிட்ட சுருக்குன்னு கற்றுக்கிறவன் இருக்கிறான், கொஞ்சம் ஊதி ஊதி எரிக்க வேண்டியவன் இருக்கிறான், கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் விடணும்னு இருக்கிறான். சங்கரனுடைய ஸ்டூடெண்ட்டுங்களே அது மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அஸ்தாமலைக்கேர் போன்றவங்கெல்லாம் வந்து கிட்ட வந்த உடனே ஞானத்தோடு வந்தவன் இருக்கிறான். சுரேஷ் ஆச்சாரியர் வந்து வேற ஒரு கொள்கையை வச்சுருந்தார். அவரை வந்து சரி பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு அவருக்கு. கர்மகாண்டியை கொஞ்சம் ஞானகாண்டியாக மாற்றுறதுக்குள்ள. அப்புறம் ஆனந்தகிரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சாமி உங்களுக்கு எந்த வேலைன்னா செய்து கொடுக்குறாங்க, இந்த பாடம் கவனிக்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்பார். அவர் என்ன சங்கருடைய துணி துவைப்பார், அவருக்கு ஆசனங்கள்லாம் போட்டு வைப்பார், அவர் காலையில் எழுந்த உடனே பல்குச்சி தேய்க்கிறதுக்கு ரெடி பண்ணுறது, அப்புறம் அதுக்கு அன்னங்கள்லாம் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் அவர் பண்ணிகிட்ருப்பார். பாடம் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருப்பார். எல்லாம் கேலி பண்ணுறாங்க. ஆனந்தகிரி வந்தவர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்பார். அவன் தான் புரியாதது சாமி, நீங்கள் எதுக்கு அவனுக்காக காத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் ஆனந்தகிரியை அவர் ஞானம் கொடுத்துட்டார் திடீர்னு அவனுக்கு. அப்புறம் அவர் உத்தம அதிகாரி ஆகிட்டான். அப்புறம் அவர் தான் வந்து அவருடைய பாஷ்யத்துக்கெல்லாம் டீக்கா எழுதினவர். ஆனந்தகிரி டீக்கா அப்படின்னு இன்றைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த அதிகாரித்தன்மை, புத்தியினுடைய கூர்மைத்தன்மையை வச்சு நம்ம யாரையும் எடை போட்டுறக்கூடாது. அது வந்து இந்த உபனிஷத் சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை விளங்கிக்கிறதுக்கு அதிகாரி தேவைப்படுறான். ஆனால் மனிதர்கள் எல்லாருமே உபனிஷத்து கேட்கறதுக்கு அதிகாரிகள் தான். அது குறித்து நீங்கள் வந்து சமதமாதி ஷட்கம், சாதன சதுஷ்டம் எல்லாம் முடிஞ்ச பேர் வாங்கன்னா யாரும் வேதாந்த கிளாஸுக்கு வரவே மாட்டாங்க. காக்கா இருக்காது, குருநாதர் மட்டும் இருப்பார். எல்லாரும் எல்லா நிலையிலும் வரணும். ஆனால் குருநாதருடைய தன்மை என்னென்னா, அதிகாரிக்கு ஏற்ற மாதிரி தன் உபதேசத்தை மாற்றி மாற்றி சொல்வார். அவர்கிட்ட அளவு கடந்த பொறுமை இருக்குது. ஸ்கூல்லேருந்து டீச்சர் நீங்கள் உதவாக்கிற நீ ஓடி போய் கிளாஸ்க்கே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதாந்த குரு அப்படி சொல்ல மாட்டார். மற்றவங்களை காட்டிலும் அதிகமாக அக்கறை அவர் மேலே தான் காட்டுவாங்க. மந்த அதிகாரிக்கும் அதம அதிகாரிக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் குருநாதர் தருவார். உத்தம அதிகாரி பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் பழச்சிக்குவான். இந்த அதிகாரித்தன்மை வந்தால் தான் இந்த ஞானமும் நமக்கு எடுபடுங்க. இப்போ யாருங்க இந்த அதிகாரி? இந்த உத்தம அதிகாரி யார் அப்படின்னா, அவன்கிட்ட விவேகம் நல்லா வளர்ந்துருக்கும். அப்புறம் பற்றில்லாத நிலை, ஒரு திறவு நிலை, வைராகியம்னு சொல்லுவாங்க. பற்றற்ற நிலையும் அவங்ககிட்ட மனசு இருக்கும். மனசில் பற்று இருக்காது, பற்றுன்னா ஆசை இருக்காது. தேவைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்குவான். தேவைக்கு வேண்டியதெல்லாம் அவங்ககிட்ட வாங்கிக்குவான். ஆனால் ஆசை இருக்காது. இன்றைக்கி என்ன தேவை? செருப்பு இருக்குதா? இருக்குது. அதுக்கப்புறம் செருப்பு விளம்பரத்தையே பார்க்க மாட்டான். ட்ரெஸ் இருக்குதா? இருக்குது. ட்ரெஸ்ஸு கடை விளம்பரத்தெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். நியூஸ் தான் படிப்பான். இப்போ யாரும் நியூஸ் பேப்பர் நியூஸ் படிக்கிறது இல்லை, விளம்பரம் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? எல்லா பொருளும் எல்லார்கிட்டே இருக்குது, இருந்தாலும் இதுக்கு மேலே ஒன்று இருக்குதான்னு பார்க்குறாங்க. எவன் ஒருவன் அதை பார்க்கறது நிறுத்திட்டானோ அவனுக்கு பற்று இல்லைன்னு அர்த்தம். பற்று இல்லாத வந்து அப்படியே ஒரு ஆசையும் இல்லாத, இன்பம் இல்லாமல் அப்படியே வெற்று ஒரு மரக்கட்டை மாதிரி வாழ்வான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவன் ஆனந்தமாகும், ஒவ்வொரு பருக்கையும் ருசித்து சாப்பிடுவான். கொஞ்சம் சோறு கிடைச்சாங்களோ அதை ருசித்து ஆனந்தமாக சாப்பிட்றான். அவனால தான் இருக்க முடியும். அழகழகான சோறு பெரிய பெரிய தட்டில் வச்சா கூட ஒரே ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வயிறு பிடிச்சிட்டு கத்துறவன் இருப்பான். ஆனால் அப்படி இருக்க மாட்டான். பற்றற்றவனுக்கு தான் ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு ஆசையை அனுபவிக்கிறதை விட தியாகம் பண்ணுறதுல பெரிய ஆனந்தம் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவன் தான் அதிகாரி. ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆசைப்பட்ட ஒன்று அனுபவிக்கிறது போகிறீங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு அத்துல்யாவுக்கு. அப்போ வந்து பூமா வந்து கேட்குறான், அண்ணா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு. அப்போ அவன் சாப்பிட்டா என்ன அனுபவிப்பானோ ஒரு ஆனந்தம்,
அதை தங்கச்சிக்கிட்ட கொடுத்து அவள் அதை கொஞ்சம் உடம்பெல்லாம் சிந்தி சாப்பிடவே தெரியாமல் இருந்தால் கூட அவன் ஆனந்தமாக இருக்கிறான். ஆச்சரியமாக இருக்குதுங்க. பற்றற்ற நிலைக்கு ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. பற்று இருக்குதுன்னு வச்சுங்க, பற்று இருக்கிற இடத்துக்கு தான் ஆனந்தம் இருக்கும். பற்று இல்லைன்னு வச்சுங்க, ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. இந்த சீக்கிரட்டே தெரியல. எவனுக்கு இந்த சீக்கிரட் தெரிஞ்சிருச்சோ அவன் பேர் பைராகி. அவன் தான் இந்த விவேகம் வைராகியம் சொல்லக்கூடிய நிலை வந்த. அவனுக்கு இந்த உபதேசம் சட்டுன்னு புரிஞ்சிடுங்க. இதில் கொஞ்சம் தாரதமியம் ஜனங்கிட்ட இருக்க தானே செய்யுது. அதனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாங்க. விவேகம் ஒன்று கொஞ்சம் இருக்கணும். விவேகம்னா ஷார்ப் பிரெயின். இப்போ மனசில் பற்றற்ற நிலையும் புத்தியில் கூர்மையும் இருக்கணும். அதை தான் அவங்க பாடுறாங்க. மனசு இருக்கணும் மல்லிகைப்பூவாட்டம் அப்படி இருக்கணும். அது வெளுத்து இருக்கணும். குழந்தை மாதிரி இருக்கணுமா மனசு. அவனுக்கு இந்த பாடம் ஈஸியாக கிடைக்கும். புத்தி எப்படி இருக்கணும்? கத்தி முனை ஆட்டம். இப்போ கத்தி முனை மாதிரி விவேக புத்தியும் மல்லிகை போன்ற குழந்தை மனமும் இருந்ததுன்னா இந்த ஆத்ம வித்யானம் ரொம்ப வெகு சுலபம். மூத்திய கட்ட மாதிரி மனமும் ராகத்வேஷத்துலேயும் புத்தி மந்தமாக கூர்மழுங்கிய கத்தியுமாக இருந்தால் எப்படி வெட்டும்? அப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ குருநாதர் புத்தியும் தீட்டுவார், மனசுக்குள்ளே வைராகத்தையும் கொண்டு வருவார். அதுக்கேற்ற மாதிரி உபதேசம் அமையும். அதுக்கேற்ற மாதிரி இந்த உபநிஷத்தும் கூட பற்பல விதமாக அது சொல்லிக் கொடுக்கறத பார்க்குறோம். மாண்டுக்கு எடுத்தெடுப்பில் அப்படி டாப் லெவலில் போயிடும். உத்தமதி மாதிரி ஸ்வேதஸ்வர உபநிஷத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு வரா மாதிரி சொல்லிக் கொடுத்து அப்படியே கொண்டு போகும். தைத்திரிய உபநிஷத்தோ அல்லது பிருகதாரண்யமோ பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லி கற்பனையான வளர்த்து அவனுக்கு விவேகத்தை உண்டாக்கி வைராக்கியத்தை உண்டாகிறதுக்கு 5 சாப்டர் 6வது சாப்டரில் தான் சாந்தோக்கிய உபநிஷத்து விஷயத்தை சொல்லுது. முதல் 5 சாப்டர் மந்த அதிகாரிகளுக்கு மனசை தயார் பண்ணுறது தான். உபநிஷத்தே அவ்வளோ நமக்கு கருணையோடு உபதேசம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் குருநாதர் அதெல்லாம் அனுசரித்து அவர் தெரிஞ்சுக்குவார். இவனுக்கு எந்த மாதிரி உபநிஷத்து எந்த மாதிரியான போதனைன்னு சொல்லுவார். ஒரே மாதிரி டீச்சிங் எப்போயுமே சொல்லிகிட்டு இருந்தோம்னா உத்தம அதிகாரிகள் மட்டும்தான் படைப்பாங்க. மத்தம் அதிகாரிகளுக்கோ அதம் அதிகாரிகளுக்கோ அது போய் சேராது. அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி யூடியூப்லலாம் போட்டு பல விதமான தகவல்களை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ மகா சிவராத்திரி வருது இல்லைங்க சார். இப்போ அது ஏன் இவ்வளோ அந்த சிவராத்திரிக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். எல்லாம் விளம்பரம் தான். ஒருத்தர் சொல்கிறான், அவனே ஒரு ஆளை கூட்டிகிட்டு இவன் தவில் வாசிக்கிறான். தவிலோ நாதசமோ செந்தில் கவுண்டமணி அந்த ஜோக் தான் ஞாபகம். அப்போது அங்கே அந்த டான்ஸ் ஆடுற பொம்பளை இருக்காளே கரகம் வச்சு ஆகுது. இப்போ நீங்கள் பாட்டுனா தில்லான்னு நீங்கள் காரக்குறிச்சி அருணாச்சலமா அந்த அந்த நாதஸ்வரம் வித்வான் அந்த கதையில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அந்த சண்முகம் நீங்கள் என்னது சிக்கல் சண்முகம் அது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவாங்க. அப்புறம் கேட்பான், நீ என்ன பத்துமினியா, ஏன்டா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு அந்த கவுண்டமணி செந்தில் கேட்பார். எல்லாம் விளம்பரத்துக்கு தாங்க. அவங்க கடைக்கூத்தை ஆடுறவங்க கொஞ்சம் விளம்பரம் கிடைச்சாதான் அவங்களுக்கு பாராட்டுங்க. இதெல்லாம் விளம்பரம் தான். எப்பவும் போல தான் இருக்குது சிவராத்திரி. எவ்வளோ பேருக்கு ராத்திரி தூங்க முடியாமல் இருக்காங்க. சிவராத்திரி தான் தினமும் அவங்களுக்கு. ஏதோ ஒரு நாள் சிவராத்திரி, அதுக்கு மகிமை. அப்போ கிராவிட்டி அந்த சமயத்தில் ஹையாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரைட்டாக முதுகு தண்டை வச்சுங்க. அப்புறம் அந்த கிராவிட்டி நேராக தலை வழியாக போயிடும். அது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு. பூமி சுற்று தான். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு அதுக்கு இருக்குதான். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா நம்மளாம் பறந்து ஓடிடுவோம். கிராவிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம பிடிச்சி நிற்க வைக்கிது. தே ஆர் ஈக்குவல் ஆல்வேஸ். ஏதாவது ஒரு கற்பனையில் சயின்டிஃபிக்காக சொல்லி உலகத்தை மயக்கி கூட்டத்தை சேர்த்து அது விளம்பரம் பண்ணுறது தானே. அதை பற்றி நாம் எதுக்குங்க பேசணும்? இந்த ஞான கலைக்கு வந்துட்ட பிறகு எல்லா ராத்திரியும் ஒரு ராத்திரி தான், எல்லா பகலும் ஒரே பகல் தான். நம்மளாம் இரவு பகல் அற்ற நிலையில் இருக்கிறவங்க. அந்த இரவு பகல் மெச்சிக்கிறவங்க அதை செய்யணும். ஒரு விளம்பரம் தாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.